ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான சாம்பார் சாதம். எங்கள் ஊர் பக்கம் இதை கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, பிஸ்மிலாபாத்துன்னு சொல்லுவாங்க. வாங்க என் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்தை குக்கரில் தான் பண்ண போகிறேன். இந்த அழகில் ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே அழகில் நான் ஒரு அழகு அரிசிக்கு கால் அழகு துவரம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். இதை தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 2-3 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இதில் நான் ஒரு அழகு அரிசி எடுத்துங்களேன், அளவெல்லாம் இல்லை, நான் 3 அழகு தண்ணி விட போகிறேன். சாம்பார் சாதம் கொஞ்சம் தண்ணியாக குழகுழப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடவே ரேண்டமாக கட் பண்ண 2 தக்காளி, 2 வெங்காயம், 15 பூண்டு பல், 1 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் கூட விட்டுக்கோங்க, தப்பில்லை. இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். வானொலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாய், குட்டி குட்டியாக கட் பண்ண சாம்பார் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது தாளிப்புக்கு. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக இருந்தோம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அந்த ஆயிலில் அப்படியே வதக்கிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கர் நல்லா விசில் வந்தாச்சு. இப்போது சாம்பார் சாதத்துக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சொம்பளவு தண்ணி விட்டுருக்கேன். 1லேருந்து 1.5 சொம்பு விட்டுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகட்டும். வெஜிடபிள்ஸ் வேகிற நேரத்தில் குக்கரை ஓப்பன் பண்ணி ஸ்டீம் எல்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட ரைஸ் நல்லாவே வெந்திருக்கும். அரிசியும் சாதமும் நல்லாவே வெந்து வந்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு சாதம் முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா பொங்கல் மாதிரி குழஞ்சிருந்தா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தை நல்லா கிளறி விட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போது சாம்பார் சாதத்துக்கு ஹைலைட்டே பெருங்காயம். பெருங்காயம் இல்லைன்னா சாம்பார் சாதம் முழுமையாகவே இருக்காது. பெருங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு கிண்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். அப்புறம் என்னங்க, நம்மளோட அட்டகாசமான சாம்பார் சாதம் ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.